Hello students, in the video நம்ம molecules க்கு எப்படி shapes predict பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு அடிப்படையா நமக்கு VSEPR தியரி பத்தி தெரிஞ்சிருக்கணும். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும். ஓகே. Shapes predict பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? First அந்த molecule இருக்க central atomல எத்தனை valence electron இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுல எத்தனை bond pair, எத்தனை lone pairனு தெரியணும். அது எந்த டைப்பை சேர்ந்தது AB3 AB2L அது தெரிஞ்சிருக்கணும். நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரானை ஒரு ஆட்டம்க்கு எப்படி நம்ம டக்குன்னு சொல்கிறது, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி எலமெண்ட்ஸை நம்ம ஒரு 8 குரூப்ஸாக பிரிச்சுக்குவோம். அதில் இருக்கிற அந்த குரூப் நம்பர்ஸ் தான் ஒவ்வொரு குரூப்பில் இருக்க எலமெண்ட்டுடைய நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ இதை பேசிஸாக வச்சுக்கிட்டு எப்படி நம்ம மாலிகுல்ஸ்க்கு ஷேப்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம BHCl2ன்ற மாலிகுல் எடுத்துக்கலாம். அதில் சென்ட்ரல் ஆட்டம் இஸ் போரான். இந்த டேபிளில் பார்த்தோம்னா போரான் பிலாங்ஸ் டு தேர்ட் குரூப். So it contains 3 valence electrons, 1, 2, 3, and it is bonded with 1 hydrogen and 2 chlorine. So all the 3 electrons exist as bond pair. இதில் lone pair வந்து 0. அப்போனா வந்து இதோடைய டைப் வந்து AB3 டைப். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி AB3 டைப் மாலிகுல்ஸ்க்கு the shape is trigonal planar. The trigonal planar shapeல bond angle எவ்வளோ வரும்? 120 degree. The next example is IF5. The central atom is iodine, which belongs to 7th group. So 7 valence electrons are there. 1, 2, 3, 4, 5, 6, 7. And it is bonded with 5 fluorine atoms. அப்போ இந்த 7 எலக்ட்ரானில் 5 எலக்ட்ரான் பாண்ட் பேராக இருக்குது. ரிமைனிங் 2 எலக்ட்ரான் ஒரு லோன் பேராக இருக்குது. ஸோ 5 + 1 6. ஸோ த டைப் இஸ் AB6. ஜாமெட்ரி பார்த்தோம்னா AB6க்கு ஆக்டாஹெட்ரல். பட் அதில் ஆக்டாஹெட்ரல் ஷேப்பில் ஒரு பொசிஷனில் நமக்கு லோன் பேர் இருக்குது. லைக் திஸ். So shape னு நம்ம சொன்னோம்னா it is called as square pyramidal. Next example SF4 எடுத்துக்கலாம். அதில் central atom is sulfur. டேபிளில் பார்த்தோம்னா sulfur has 6 valence electrons. 1, 2, 3, 4, 5, 6 and it is bonded with 4 fluorine atoms. இந்த 4 எலக்ட்ரானையும் பாண்ட் பேரா எடுத்துக்கலாம். ரிமைனிங் இருக்கிற 2 எலக்ட்ரானை ஒரு லோன் பேரா எடுத்துக்கலாம். So the type is 4 + 1 AB5 type. Geometry of AB5 type is trigonal bipyramidal. அதோடைய ஷேப் பார்த்தோம்னா இந்த 5 பொசிஷனில் ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் அந்த லோன் பேரை போட்டுறணும் according to Bent rule. So the shape is called as seesaw. Next one is ammonium ion, NH4 plus. Central atom is nitrogen. Nitrogen has 5 valence electrons, but அது cationic stateல இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுறோம். So totally 4 electrons are there. And it is bonded with 4 hydrogen atoms. All the 4 electrons exist as bond pair. Lone pair is 0. So the type is AB4. AB4 typeக்கான geometry is tetrahedral with bond angle 109.5 degree.
The next example is ClO3 minus. It's a special case. This central atom is chlorine. Chlorine ku 7 valence electrons varum, but idhula -1 charge la irukkarnala or electron add panni 8 electrons எடுத்துக்கிறோம். இதில் chlorine is bonded with oxygen which is divalent in nature. ஸோ ஒவ்வொரு ஆக்சிஜன் பாண்டுக்கும் நம்ம 2 எலக்ட்ரான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டோட்டலி 3 ஆக்சிஜன்ஸ் இருக்கிறதுனால இந்த 6 எலக்ட்ரான்ஸையும் நம்ம 3 பாண்ட் பேராக தான் கன்சிடர் பண்ணணும். அண்ட் ரிமைனிங் இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸ் as 1 lone pair. ஸோ 3 + 1 4. The type is AB4. Geometry is tetrahedral. அதில் ஒரு lone pair வர்றதுனால the shape of this species is pyramidal. Next one is I3 minus. You can write it as I2 minus. Central atomத்தை guess பண்றதுக்கு இப்படி எழுதிக்கிறோம். So iodine belongs to 7th group. So 7 electrons, -1 charge இருக்கிறதுனால totally 8 electrons are there. And now here it is bonded with 2 iodine atoms. So only 2 electrons are considered as bond pair. Remaining இருக்கிற 6 electronsையும் 3 lone pairs consider பண்ணலாம். So 3 + 2 type is AB5 type. AB5 type க்கு again geometry is trigonal bipyramidal. இப்போ இதில் இந்த 3 lone pairயும் according to Bent rule நம்ம equatorial positionல தான் போடணும். அப்படி போட்டோம்னா the shape becomes linear. Linearனா bond angle 180 degree வரும். அடுத்த எக்ஸாம்பிளா நம்ம XeF3+ எடுத்துக்கலாம். Central atom is xenon which has 8 valence electrons. Plus charge இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரானை மைனஸ் பண்ணிட்டு 7 electrons கன்சிடர் பண்ணுவோம். அதில் xenon is bonded with 3 fluorine atoms, so bond pair is 3. ரிமைனிங் இருக்கிற 4 electrons 2 lone pair கன்சிடர் பண்ணலாம். So 3 + 2, the type is AB5. Geometry is trigonal bipyramidal. Again இதில் 2 lone pair வர்றதுனால Bent rule படி அதை equatorial positionல போட்டுக்குவோம். Now the shape is T shape. அடுத்தது formaldehyde HCHO. Central atom is carbon. Carbon has 4 valence electrons. One, two, three, 4. Here it is bonded with 1 divalent oxygen atom. So அந்த பாண்டுக்கு மட்டும் நம்ம 2 எலக்ட்ரானை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ரிமைனிங் 2 ஹைட்ரஜன்ஸ்க்கு 2 electrons. So totally 3 bond pairs are there. Lone pair is 0. So the type is AB3. Geometry is trigonal planar. அடுத்ததாக நம்ம எடுத்துக்க போகிற மாலிகுல் XeO2F4. xenon உடைய ஒரு காம்பவுண்ட். So xenon has 8 valence electrons. 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8. இந்த மாலிகுல்ல xenon வந்து 2 divalent oxygen கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ அதுக்கு நம்ம 4 எலக்ட்ரானை ஸ்பெண்ட் பண்ணணும். ரிமைனிங் 4 electrons for fluorine atoms. So 4 + 2, totally 6 bond pairs are there. Lone pair 0. So the type is AB6 type. AB6 type உடைய geometry is octahedral. In octahedral all the positions are equivalent. So this is the shape of the molecule. The next compound is XeO3.
Again, xenon has 8 valence electrons. And it is bonded with 3 divalent oxygen atoms. So 3 into 2, 6 electrons. 3 pairs exist as bond pair and 1 lone pair. 3 plus 1, 4. The type is AB4 type. Geometry is tetrahedral, in which we have 1 lone pair. So the shape of this compound is pyramidal. Next compound PF2Cl3 in the molecule எடுத்துக்கலாம். Central atom is phosphorus. Phosphorus has 5 valence electrons and it is bonded with 2 fluorine and 3 chlorine atoms. All are monovalent. So all the 5 electrons exist as bond pair, no lone pair at all. So the type is AB5 type. Geometry is trigonal bipyramidal. Again, here we have to use Bent rule. Fluorine is more electronegative atom, so you should put it in axial positions and chlorine atoms in equatorial positions. And the last one is XeO2F2. Again, xenon has 8 valence electrons and it is bonded with 2 divalent oxygen atoms. So among the 8 electrons, 4 electrons should be spent for bonding with oxygen and 2 electrons for fluorine. So totally bond pair is 4 and lone pair is 1. So 4 plus 1, 5. It belongs to AB5 type. Again, the geometry is trigonal bipyramidal, and according to Bent rule, multiple bonds should be present in the equatorial position and highly electronegative atoms like fluorine should be in axial position. And the shape of this molecule is seesaw.